ஸோ உங்க எல்லாரையுமே ஜான் குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வெல்கம் பண்றேன். என்னடா இது ஒரு குரூப் கிரியேட் பண்ணாங்க, இந்த குரூப்ல ஆட் பண்ணாங்க. ஸோ ரெகுலரா ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட்ஸ், ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ், நிறைய ஸ்கில்ல கத்து தருவாங்க. சேல்ஸ் உடைய ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கலாம். பணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே காணலையே. குரூப் பாத்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் மைண்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். உங்க எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரும் இந்த வீடியோல ஃபுல்லா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த குரூப் எதுக்கு, இந்த குரூப்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம், இந்த குரூப்பை வச்சு நம்ம எப்படி பணம் பண்ண போறோம், அண்ட் ரெண்டாவது இந்த குரூப்ல நீங்க ஏன் கட்டாயம் இருக்கணும், இந்த குரூப் உங்க லைஃபை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணும், எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லுவேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பொறுமையா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ள போகலாம். ஸோ ஜான் குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே ஜான் குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒரு மெம்பர். ஓகே, நான் ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணணும்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறதுல சில பேர் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் பர்சன் அண்ட் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டுக்கு புதுசு தான். கரெக்டா? ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட்னா என்னன்னு கூட பெருசா தெரியாது. என்னன்னா, ஓகே, ரியல் எஸ்டேட் லேண்டோ இல்லை ஒரு வீடோ வாங்கி விற்கிறதுன்னு தெரியுமா தவிர அதை பத்தி ஃபுல் நாலேஜ், டீடைல்டு நாலேஜ் எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த குரூப்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு பர்சனையுமே நான் ரியல் எஸ்டேட்டர்ஸா நாங்க மாத்திட்டு இருக்கோம். சரி, எதனால அப்படின்னா சிம்பிள். ஓகே, ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா யார் ரியல் எஸ்டேட் பண்ணல? ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்றாங்க. பெரிய பொசிஷன் நீங்க எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ல இருந்து டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்றாங்க. ஏன் அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத காசா? ஓகேவா? ஸோ எல்லா பக்கத்துல எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடத்தை தாண்டி எவ்வளவு சம்பாதிச்சாலும் தேவை இன்னும் அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? பத்தாம தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப அவங்களே ரியல் எஸ்டேட் பண்றப்ப நம்ம ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது? ஓகே, ஸோ உங்க ஜாப் டைம், இந்த குரூப் உடைய ஸ்பெஷாலிட்டியே கேட்டீங்க அப்படின்னா உங்களோட எந்த ஒரு ஒர்க் டைமையோ இல்ல எந்த ஒரு ஜாப் டைமையோ இல்ல நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க, எந்த ஒரு டைமையும் டிஸ்டர்பே பண்ணாம, ஓகே, ஜஸ்ட் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்றேன், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தூங்குறப்ப ஜஸ்ட் ஏதோ ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸோ இல்ல வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்கல்ல, அது மாதிரி இந்த வீடியோவை பாருங்க. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 வீடியோவாவது நான் சென்ட் பண்றோம், அப்லோட் பண்றோம், உங்களுக்கு சென்ட் பண்றோம். சரியா? ஸோ இந்த குரூப்ல நீங்க என்ன கத்துப்பீங்க, என்ன நாங்க சொல்லுவோம் அப்படின்னா, குரூப்ல இருக்க ஒவ்வொரு பர்சனையுமே நான் ரியலேட்டரா மாத்திட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு பேச்சுக்கு ஒரு பர்சன் ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? நீங்க அந்த ராகுல்ன்ற பர்சனுக்கு சம்பளமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? நல்லா நோட் பண்ணுங்க. இன்னைய தேதியில நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த சம்பளத்தை தாண்டி தான் செலவு போயிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா 10ல் 8 பேரு கிட்டத்தட்ட அந்த சம்பளத்தை விட இன்னும் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் பக்கத்துல கடன் வாங்கி தான் குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிற கண்டிஷன்ல எப்படி நீங்க சொல்றீங்க அந்த 5 லட்சம் 10 லட்சம் கடன் 1 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அந்த கடன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஒரு வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கிளியராவே ஒரு விஷயம் புரியும். எக்ஸ்ட்ராடினரியா நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இன்னொரு ஸ்கில்லோ இல்ல ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா மட்டும்தான், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க பினான்சியலா ஃப்ரீடம் ஆக முடியும். நீங்க பினான்சியலா ஒரு நல்ல growth-அ பார்க்க முடியும். எல்லா பிரச்சனையில இருந்து நீங்க எழுந்து வெளியே வர முடியும். அப்ப அதுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பயங்கர சூட்டா இருக்கும், பெஸ்டாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு டைமையும் டிஸ்டர்பே ஆகாம ரியல் எஸ்டேட் பண்ண முடியும். என்ன தம்பி சொல்ற? என்ன ஜான் சொல்றீங்க? ரியல் எஸ்டேட்டு எப்படி சுத்திக்கிட்டு? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தெரு தெருவா சுத்தணும், ஊர் ஊரா சுத்தணும், அப்படி சுத்தியே நிறைய பேரால ப்ராப்பர்ட்டிஸ் முடிக்க முடியல. எப்படி எந்த ஒரு ஒர்க் டைமையும் டிஸ்டர்பே பண்ணாம நம்மளால பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே எப்படின்றதுதான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கிளியரா உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் நடத்துவோம். இங்க நான் என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா, ஓகே, ஸோ சேல்ஸ் எப்படி பண்றது, நான் ஏன் சேல்ஸ் கத்துக்கணும்? யூனோ ஒன் திங், இந்த மொத்த உலகமே நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சேல்ஸ் தான். ஒண்ணு யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒரு பொருளை விற்பான், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்வீஸை விற்பான். ஓகே, நீங்க போற ஒரு கம்பெனில நீங்க பாப்பீங்க, நான் ஏன் சேல்ஸ் பண்ணணும், நான் சேல்லாம் பண்ணல. ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா அந்த கம்பெனி உங்களை வச்சு ஒரு பொருளை தயாரிச்சு அந்த பொருளை கொண்டு போய் வித்துட்டு தான் இருக்கா. இல்ல நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா கூட உங்க சர்வீஸை உங்க ஸ்கில்ல அங்க சர்வீஸா கொடுக்குறீங்க, அதுக்கு பணம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இங்க இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்னா வித்தா மட்டும்தான் இங்க பணம் பண்ண முடியும். விற்கிறது நீங்க பொருளா இருக்கலாம், இல்ல ஸ்கில்லா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சரி, இங்க ஜான் குரூப்ஸ்ல நம்ம என்னத்தை செல் பண்ண போறோம்? அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட், கம்ப்ளீட்லி ப்ராப்பர்ட்டிஸை, லேண்ட்ஸை சேல் பண்ண போறோம். ஏன் நான் சேல் பண்ணணும்? ஏன் நான் இதை பண்ணாம போனா என்ன நடக்கும்? இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். உங்க போன்ல கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். உங்களால அடிச்சு சொல்ல முடியுமா
என்னுடைய போன்ல இருக்க 500 கான்டாக்ட் லிஸ்ட்ல 444 பேர், ஓகே சாரி 344 பர்சன், ஓகே, லாஸ்ட் ஒரு 1 இயர்ல யார்கிட்டயுமே எங்கேயுமே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல ஒரு 10 பர்சன் எங்கேயுமே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலன்னு சொல்ல முடியுமா? நீங்க வித்தாலும் நீங்க விற்காட்டியும் யாராவது ஒருத்தர்கிட்ட யாரோ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிட்டு தான் இருப்பாரு, கரெக்டா? ஒரு பேச்சுக்கு இப்ப நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்றத உங்க போன் மூலமாவோ இல்ல உங்க ஸ்டேட்டஸ் மூலமாவோ ஏதோ ஒரு மூலமா இல்ல உங்க சோசியல் மீடியாஸ் மூலமாவோ ஏதோ ஒரு மூலமா சொல்றப்ப அந்த பர்சன் சொல்லுவாரு, என்ன ப்ரோ சொல்றீங்க, நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா, எனக்கு சீரியஸா தெரியாம போச்சு. ஒருவேளை நீங்க பண்றதா இருந்தா நான் உங்ககிட்டயே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருப்பேன். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன், 1 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன், சீரியஸா தெரியாம போச்சு ப்ரோ, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருப்பேன். ஏன் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல ட்ரஸ்ட் ரொம்ப 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 முக்கியம், ஃபேஸ் வேல்யூ ரொம்ப 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 முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்க பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ₹1 ₹2 பிசினஸ் கிடையாது, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் புலங்குறனால. ஸோ கம்ப்ளீட்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினா அது ஒன்றும் சேஃபா இருக்குன்னு நம்புவாங்க. ஸோ இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுடைய எந்த ஒரு டைமையும் டிஸ்டர்பே ஆகாம ஜஸ்ட் உங்க போன், உங்க கான்டாக்ட், உங்க நெட்வொர்க்கே என்ன கேட்டீங்கன்னா என்னன்னா உங்க போன்ல இருக்க ஒரு 300 கான்டாக்ட் தான். ஸோ அந்த 300 கான்டாக்டுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்றப்ப அது 300 பேர் என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பர்சனையுமே நான் பர்சனா பார்க்க மாட்டேன். அந்த போன் ஒரு பர்சனை நான் பாக்குறேன்னா அந்த பர்சன் வந்து குறைஞ்சது ஒரு 300 to 500 பர்சனுடைய நெட்வொர்க்கிங், கரெக்டா? ஸோ அப்ப அந்த பர்சன் மூலமா மேபி யார் மூலமா வேணா ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலாம், கரெக்டா? ஸோ எங்க கிட்ட இருக்க லே அவுட்ஸ், எங்க கிட்ட இருக்க இண்டிவிஜுவல் பிளாட்ஸ், எங்க கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே நாங்க ஒன்னொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். சரி, அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த குரூப் ஜான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த குரூப்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து டெவலப் ஆகலாம். எப்படி டெவலப் ஆகலாம்? ஓகே, ஸோ இந்த குரூப்ல என்ன நடக்கும், இந்த குரூப் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா வெறும் எங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை மட்டுமே நாங்க சேல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். அட் த சேம் டைம் உங்க கிளைண்ட்ஸுக்கு யாராவது, ஏன்னா இப்போ நீங்க ரியல் எஸ்டேட்டுக்குள்ள இறங்க போறீங்க, நீங்க இதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்க போறீங்க, ஒன்னொன்னு விஷயத்தையுமே நாங்க சொல்லுவோம். அடுத்தடுத்து நீங்க என்னென்ன பண்ணணுன்றத கண்டினியூஸா நான் வீக்லி குறைஞ்சது 3 தடவையாவது வீடியோ போடுவேன். ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே, இந்த குரூப்ல யாரெல்லாம் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். மேபி நான் சொல்றேன் இந்த மைண்ட் செட்டும் இந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க இந்த குரூப்பை விட்டு லீவ் ஆயிடலாம். உங்களுக்கு பணம் பண்ணணும், கண்டிப்பா நான் என்னுடைய லைஃபை அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஃபேமிலியையும் பசங்களையும் நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் கீழே விழுந்தப்ப எவன்லாம் என்னை பார்த்து சிரிச்சானோ அவன் முன்னாடி நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், எந்தெந்த சொந்தக்காரெல்லாம் நான் கஷ்டப்படுறப்ப என் காலை வாரி விட்டானோ அவன் முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த குரூப்ல இருங்க. ஓப்பனாவே சொல்றேன், அவங்க மட்டுமே இந்த குரூப்ல இருங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான குரூப் தான் இது. ஒருவேளை இதெல்லாமே எனக்கு செட் ஆகாது, ஓகே, ஸோ நான் பணம் பண்றதுக்காக வரல, நான் ஒரு லேசியான பர்சன், என் லைஃப் இப்பவே நல்லா தான் இருக்கு, எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்லைன்னா சீரியஸா சொல்றேன், மேபி நீங்க தெரியாம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட், நீங்க இந்த குரூப்ல இருந்து லீவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ அதர் பர்சன் நான் இப்ப முன்னாடி சொன்னதெல்லாம் யாராருக்கெல்லாம் அந்த மைண்ட் செட் இருக்கோ, யாரெல்லாம் அப்படி நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ சீரியஸா சொல்றேன் இந்த குரூப்ல இருங்க. ஏன் அப்படின்னா இங்க ரியல் எஸ்டேட்டை மட்டும் நான் சொல்லி தர போறது இல்ல. ஒரு பக்கம் சேல்ஸ்னா என்ன, ஸ்கில்ஸ்னா என்ன, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்னா என்ன, எப்படி ஒரு லீட்ஸை இன்டர்நெட்ல ஃப்ரீயா எடுக்கலாம், எப்படி இன்னொரு கான்டாக்ட் ஒருத்தங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், எப்படி ஒரு சேல் பண்ணலாம், எப்படி ஒரு பிசினஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். இது வெறும் ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. நீங்க ஒரு இடத்துல இங்க நான் கண்டினியூஸா ஒவ்வொரு வாரமுமே நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன், நிறைய விஷயத்த சொல்லி தர போறேன். இது உங்களுடைய பர்சனல் லைஃபையுமே அடுத்தடுத்த கடத்துக்கு கொண்டு போகும், சத்தியமா கொண்டு போகும். நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப நான் உங்களுக்கு சேல்ஸை பத்தி நிறைய விஷயத்த சொல்லி தரேன், நிறைய மார்க்கெட்டிங் சொல்லி தரேன், நிறைய ஸ்கில்ஸ் சொல்லி தரேன்னா உங்க பிசினஸுக்கு, நீங்க ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்க்கும் அது யூஸ் ஆகும். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கையும் நீங்க அப்கிரேட் பண்ணலாம், அந்த ஒர்க்குக்கும் அதை யூஸ் பண்ணலாம், மேபி உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது மட்டும் இல்ல, அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். என்ன கேட்டீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க, ஒர்க்குக்கு போங்க, இல்ல பிசினஸ் பண்ணுங்க, அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டை நீங்க ஃபுல் பிளெஜ்டா பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஜான், அப்ப 2 சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் வந்தா போதும்னு கேட்டீங்கன்னா பணக்காரனுக்கு, நீங்க பாக்குற ரிச் பர்சன் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறும் 2 வழியில மட்டும்தான் பணம் வருதுன்னு நீங்க சொல்றீங்களா? சத்தியமா கிடையாது. குறைஞ்சது 7 வழியிலேயாவது இல்ல 5 வழியிலேயாவது அவனுக்கு பணம் வரும், கரெக்டா? இப்ப ஜான் ரிமைனிங் வழியெல்லாம் என்ன?
ரிமைனிங் வழி எல்லாமே சொல்றதுக்கான குரூப்பும் தான் இது. ஸோ வெறும் இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பக்கம் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் மாதிரி இல்லை, ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ல அதே மாதிரி எந்த இடத்துலையும் பணத்தை கொடுத்து ஏமாறாம, எந்த இடத்துலையும் பணத்தை முதலா கொடுக்காம, ஜஸ்ட் சில ஸ்கில்ஸை மட்டும் கத்துக்கிட்டு, ஓகேவா, ஜஸ்ட் சில ஸ்கில்லை மட்டும் கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை வச்சு எப்படியெல்லாம் பணம் பண்ணலாம் இன்டர்நெட்ல. மேபி ஏன் அப்படின்னா, இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளைக்கார மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜாபுக்கு போங்க, ஈவினிங் வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த வீடியோஸ் பாருங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி செல் பண்ண முடிஞ்சா அந்தந்த வழிக்கு எப்படி எப்படிலாம் செல் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன், அதையும் ட்ரை பண்ணுங்க. அட் த சேம் டைம் நைட் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. மேபி ஃபியூச்சர்ல மேபி இன்னும் 1 or 2 month டைம் எடுக்கும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த குரூப்ல நான் கொடுக்க. ஓகே, அந்த ஸ்கில் கோர்சஸ்லாம் கூட நான் கொடுக்குறேன். ஓகே, அப்போ 1-2 மேபி அந்த ஆன்லைன்ல எப்படி மணியை மேக் பண்ணும், ஜஸ்ட் லேப்டாப்போ இல்லை ஃபோனோ இன்டர்நெட்டை மட்டும் வச்சு எதுவும் எந்த மணியும் பெருசா யூஸே பண்ணாம, ஓகேவா, எந்த இடத்துலையும் இன்வெஸ்டே பண்ணாம, ஜஸ்ட் ஸ்கில், உங்க டைம், உங்க ஸ்கில், உங்க டைமும் மைண்ட் செட்டை மட்டும் வச்சு எப்படி ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம், எப்படி ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கலாம். யூனோ ஒன் திங், மைண்ட் செட் தான் மொத்தத்துக்கும் காரணம். நான் 10 லட்சம் இந்த மாசம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என் மைண்ட் 10 லட்சத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும். சீரியஸ்லி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நான் ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா சீரியஸா 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கான வழியை என் மைண்ட் தேடும். 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கான எனர்ஜியை என் மைண்டு ப்ரொவைட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். புரியுதா? ஸோ அப்ப உங்க மைண்ட் செட் தான். இல்ல நான் 20,000 சம்பளம், 20,000 சம்பளத்தை வச்சுட்டு 1 லட்சத்துக்கு ஆசை மட்டுமே பட்டுட்டு இருந்தா வேலையாகாது. 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். 1 லட்சம் சம்பாதிச்சா 1 லட்சம் போதுமா? இல்ல, 1 லட்சத்தை 5 லட்சம் ஆக்கு. 5 லட்சம் சம்பாதிச்சா அந்த மாசம் 5 லட்சம் போதுமா? 50 லட்சம் ஆக்கு. இங்க எல்லையே கிடையாது. நம்ம மைண்ட் செட்டை எவ்வளவுக்கு சுருக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை போட்டு சர்க்கிளுக்குள்ள இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம லைஃப் அடுத்த இடத்துக்கு போகாது. அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி எரிஞ்சு உடைச்சிட்டு மைண்ட் செட்டை மாத்தினீங்கன்னா 1 லட்சம் இல்ல, சீரியஸா இதே இந்தியால அசால்ட்டா ரொம்ப சர்வசாதாரணமா மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, மாசம் 1 கோடி சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எந்த மைண்ட் செட்டோட நீங்க இருக்க போறீங்க, எந்த மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ண போறீங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து எந்த மைண்ட் செட்டோட டிராவல் பண்ண போறோன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இல்ல ஏதாவது ஆன்லைன்ல மணி மேக் பண்ற மாதிரி, அதுக்காக இந்த யூடியூப்ல சொல்றாங்க, அந்த யூடியூப்ல சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, இல்ல இந்த வழியால தப்பா பண்றாங்க, அப்படியெல்லாம் எந்த இடத்துலயுமே இந்த குரூப்ல நான் கைட் பண்ண மாட்டேன். இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே எனக்கு அடுத்த இன்னொரு எதிர்த்தாப்புல பாக்குற ஜான் மாதிரி தான். எல்லாருடைய லைஃபும் நல்லா வரணும். அதுவும் எந்த இடத்துலயும் நீங்க எந்த இடத்துலயும் பெரிய லெவல்ல உங்க மணியை, பெரிய லெவல்ல இல்ல, எந்த இடத்துலயுமே உங்க மணியை நீங்க லாஸ் பண்ணாம உங்க ஸ்கில்லையும் டைமையும் மட்டுமே வச்சு எப்படியெல்லாம் பணம் பண்ணலாம். 1 லட்சம் பணம் பண்ணிட்டியா, இந்த குரூப்பை வச்சு சீரியஸா சொல்றேன், மாசம் 1 லட்சம் இல்ல, ஒரு சிங்கிள் பர்சனை 5 லட்சம் வரைக்கும் நான் சம்பாதிக்க வைக்கிறேன். 5 லட்சம் சம்பாதிக்க வச்சுட்டா அது போதுமானு கேட்டீங்கன்னா, சம்பாதிச்ச 5 லட்சத்தை வச்சு அந்த 5 லட்சத்தை உனக்காக வேலை செய்ய வை. பணத்தை ஒரு பக்கம் பணம் பண்றது ஒரு ஸ்கில்னா, அந்த பணத்தை நமக்காக பணம் பண்ண வைக்கிறன்றது இன்னொரு ஸ்கில். எல்லா ஸ்கில்லையுமே இந்த குரூப்ல நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே, ஸோ அப்ப உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் இந்த குரூப் எதுக்கான குரூப், என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நான் ஒவ்வொரு 2 டேஸ்க்கு ஒருக்காவும் இந்த மேக்ஸிமம் வாரத்துக்கு 3 வீடியோ இந்த குரூப்ல போடுவேன். எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு வீடியோ நான் போடுறேன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க, ஏதாவது ஒன்று புதுசா கத்துப்பீங்க, ஏதாவது ஒன்று புதுசா கேட்பீங்க. அட் த சேம் டைம் அந்த குரூப்புடைய மெயின் மோட்டோ வெறும் சேல்ஸ் கத்துக்கிறதுக்கும் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த இது எங்க கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த 5 to 10 minutes அந்த ப்ராப்பர்ட்டியையும் நான் உங்களுக்கு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட எடிட்டிங் டீம் இருக்கு. ஒரு பக்கம் மேபி உங்ககிட்ட ஜான் நான் ரியல் எஸ்டேட் பண்ண ரெடி, ஆனா எனக்கு இந்த சுத்துறதெல்லாம் பிடிக்காது, நான் எப்படி அங்க போய் இங்க போய் அதெல்லாம் பண்ண போனா, டோன்ட் வரி, நீங்க எங்க போய் எதையும் பண்ண தேவையில்ல. உங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் இருக்கு, உங்ககிட்ட ஒரு லீட் இருக்கு, உங்க தெரிஞ்ச ஒரு பர்சன் ஒரு என்கொயரி பண்றாருன்னா நீங்க ஜஸ்ட் அதை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணா மட்டும் போதும். நீங்க வந்தீங்கன்னாலும் வரலாம், நீங்க வந்து அவங்க கூட இருந்து சைட் விசிட் கூட்டிட்டு போய் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணாலும் ஓகே. இல்ல நீங்க ஜஸ்ட் எங்களுக்கு அந்த லீடை அனுப்புறது மூலமா எங்களுக்கு இங்க ரெப்ரஸன்டேட்டிவ் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, சைட் விசிட் கூட்டு போறதுக்கு இருக்காங்க, டெலிகாலிங் கூட்டிட்டு போறதுக்கு இருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கும் டெலிகாலிங் எப்படி பேசணும், இன்னொரு கஸ்டமருக்கு எப்படி ஃபோன் பண்ணணும், கம்யூனிகேட் எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே படிப்படியா ஒவ்வொரு வீடியோவா நான் இந்த குரூப்ல கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், மேபி உங்களுக்கு வர கஷ்டமா இருக்கு, இல்ல அங்க போக கஷ்டமா இருக்குன்னா உங்க கிளைண்ட்டை டெலிகாலிங் பார்த்து பேசி அந்த சேலை க்ளோஸ் பண்ணி அந்த சேலை சைட் விசிட் கூட்டிட்டு போய் அந்த சைட் விசிட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ரெஜிஸ்டர் வரைக்கும் கூட்டிட்டு போய் பணத்தை கையில பாக்குற வரைக்கும், நீங்க பணத்தை கையில பாக்குற வரைக்கும் மொத்தத்தையும் கூட நாங்க பண்ண ரெடி. ஓகே, ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுமே மேபி உங்களுக்கு
இதை தாண்டி ஏதாவது இண்டிவிஜுவலா டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது நீங்க பேசணும்னு விரும்புறீங்க அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ் டேட்டா நீங்க வரலாம். இல்ல அந்த கான்டாக்ட் நம்பருக்கு, இப்போ நீங்க எல்லாருமே குரூப்ல இருப்பீங்க, அது எங்களுடைய அஃபிஷியல் நம்பர் தான், அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த குரூப் கம்ப்ளீட்லி ஆக்டிவ்ல இருக்கும். ஒவ்வொரு வாரமுமே எதிர்பாருங்க, குறைஞ்சது 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு வீடியோ போடுறேன். புதுசு புதுசா கத்துப்போம். நானும் கத்துக்கிறேன், நீங்களும் கத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு இங்க எல்லையே கிடையாதுங்க. எவ்வளவு வேணா கத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு இங்க பணம் பண்ணலாம். பணம் பண்றதுக்கும் லிமிட்டே இல்லைங்க. எவனாவது ஒருத்தன் சொன்னானா, டே இந்த காலத்துல எவனா 50,000 எல்லாம் சம்பாதிக்க முடியுமா, 1,00,000 சம்பாதிக்க முடியுமா, அதெல்லாம் டாக்டர் தான் சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் கவர்மெண்ட் அபிஷியல் தான் சம்பாதிக்க முடியும்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஆண்டர்பிரினர் நினைச்சானா 10 டாக்டருடைய சம்பளத்தை வாங்கலாங்க. ஒரு ஆண்டர்பிரினர் நினைச்சானா 10 கலெக்டருடைய சேலரியை சம்பாதிக்கலாம். ஸோ நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. 10,000 20,000 சம்பளத்தோடய கஷ்டத்தோடய உங்க லைஃப் கொண்டு போக போறீங்களா? இல்ல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகி லிமிட்டே இல்லாம பினான்சியலா ஃப்ரீடம் ஆக போறோம்ட்டு. நான் இங்க உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் வரலங்க, நான் பணம் பண்ண தான் வந்திருக்கேன். இப்பயும் சொல்றேன், நான் மோட்டிவேட் பண்ண வரல. நான் ரியாலிட்டியை பேசுறேன், பிராக்டிக்கலை பேசுறேன். நீங்க ஒரு வீடியோவை பார்க்க உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குரூப்பை விட்டு நீங்க போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமா லெஃப்ட் பண்ணுங்க. ஏன் லெஃப்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அப்படி லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா, சீரியஸா சொல்றேன், அடுத்த 2-3 இயர்ஸ் கழிச்சு இந்த குரூப் எந்த அளவுக்கு போகுது, நீங்க ஜான் குரூப்ஸ் உடைய பேரை, ஜான் குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பேரை ராணிப்பேட்டை வெள்ளூருக்குள்ள நிறைய இடத்துல பாப்பீங்க, எக்கச்சக்க இடத்துல நீங்க பாப்பீங்க. மேபி அப்ப நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ வாங்க டூகெதரா ஒன்னா சேர்ந்து டெவலப் ஆகலாம். இப்பயும் சொல்றேன், நான் உங்களை மோட்டிவேட் பண்ண வரல, வாங்க 2 பேரும் சேர்ந்து பணம் பண்ணலாம்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்கேயே நான் இந்த எல்லா ஸ்கில்லையும், எல்லா சேல்ஸையும், எல்லா டெலிகாலிங்கையும், எல்லா இதையுமே ஃப்ரீயா கத்துக் கொடுக்கணும். ஏன் டைம் எனக்கு கத்துக் கொடுக்கணும்? நான் ஃப்ரீயா எல்லாம் கத்துக் கொடுக்கலங்க. ஸோ நீங்க பணம் பண்றீங்க, நான் உங்களை ஒரு ஸ்கில்டு பர்சன் ஆக்குறேன் அப்படின்னா, நான் உங்களை டேலண்டட் பர்சனா, ஸ்கில்டு பர்சனா, ஒரு சூப்பரான சேல்ஸ் பர்சனா, ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட்டரா நான் ஆக்குறேன் அப்படின்னா, நீங்க பணம் பண்ணீங்கன்னா நான் பணம் பண்ணுவேன், நான் பணம் பண்றேன்னா நீங்களும் பணம் பண்ணுவீங்க. வாங்க 2 பேரும் சேர்ந்து டூகெதரா டெவலப் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க அப்ரிசியேஷன் உங்க தம்ஸ் அப்ல சொல்லுங்க. ஸோ ஆக்டிவா இருங்க, ஜஸ்ட் குரூப்ல இருக்கணும்ன்றக்காண்டி இருக்காதீங்க. ஏன்னா உள்ள இருக்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நான் ஆக்டிவ்னஸை பாக்குறேன். ஒவ்வொருத்தருமே எனர்ஜெட்டிக்கா இருங்க. ஸோ அந்த கிளியரான மைண்ட் செட்டுக்கு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஏதாவது ஒரு புது கான்செப்ட் கத்துக்கலாம். கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வீடியோல கான்செப்ட் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட இப்ப ரீசெண்டா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன். சரியா? அதுக்கு அடுத்த வீடியோத்துல இருந்து ஸ்கில் ஒன்னொன்னா ஒவ்வொரு வீடியோவா நம்ம கத்துக்க போறோம். ஸோ ஐ எம் சைனிங் அவுட், ஜான் ஃப்ரம் ஜான் குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.